நன்மை செய்ய அறிந்திருந்தும் அது செய்யாது போனால் அது அவனுக்கு பாவம். அப்போ இவர் என்ன சொல்கிறாங்க, அவரால் செய்ய முடியும், அதுக்கு தான் அந்த வசனம், ஆனால் அதை செய்ய மாட்டார் உங்களுக்கு. அப்போ என்ன சொல்ல வர, அவர் நன்மை செய்ய அறிந்திருக்கிறார், ஆனாலும் அதை செய்யாதிருக்கும் போது அது அவருக்கே பாவமாகுது. ஸோ முடியும் காட்டுறதுக்கு இல்லை, இப்படித்தான் கொடுப்பேன் அப்படின்னு காட்டுறதுக்கு. எல்லாமே அதிகமாக இருக்குது, அதிகமாய் இருக்கிற தேவன், அதிகமாய் கொடுக்கிற தேவன். அப்ப இந்த இடத்துல தேவன் இதுதான் என் கேரக்டரு, அதனால நான் உனக்கு இப்படி கொடுக்குறேன், ஆமென் சொல்லுங்க. அப்படி கொடுக்குறாரு. இல்லை சார், இது எதுக்கு தேவன் அப்படி கொடுத்தாருன்னா, தேவன் நினைச்சாருன்னா உன்னை இந்த அளவு ஆசீர்வதிக்க முடியும்னு தான் வெயிட்டை காட்டுறதுக்கு தான் இது கொடுத்தாரு அப்படின்றாங்க. எல்லாருக்கும் அப்படி தரமாட்டார், என்னால் அப்படி தர முடியும்னு காட்டுறதுக்காக. நான் சொல்கிறேன், இல்லை, அவர் கேரக்டரே அதுதான். இல்லை, அவரால் முடியும், ஆனால் அவர் கேரக்டர் அள்ளித்தரது இல்லை, கிள்ளித்தரது தான். ஆனால் அவர் நினச்சா முடியும்ன்ற காட்டுறதுக்கு தான். நினச்சா முடியும், ஆனால் நினைக்க மாட்டார். அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா, நீ நன்மை செய்ய அறிந்திருந்தும் அது செய்யாது போனால் அது அவனுக்கு பாவம். அப்போ இவர் என்ன சொல்கிறாங்க, அவரால் செய்ய முடியும், அதுக்கு தான் அந்த வசனம், ஆனால் அதை செய்ய மாட்டார் உங்களுக்கு. அப்போ நீ என்ன சொல்ல வர, அவர் நன்மை செய்ய அறிந்திருக்கிறார், ஆனாலும் அதை செய்யாதிருக்கும் போது அது அவருக்கே பாவமாகுது. ஸோ முடியும்னு காட்டுறதுக்கு இல்லை, இப்படித்தான் கொடுப்பேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் கொடுத்தாரு. அதனால தான் சீஷர்களை பார்த்து கேட்கும்போது சொன்னார், பார்த்தீங்களா, எத்தனை கூட எடுத்தீர்கள், மீதி எத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்னு கேட்கல சார், மீதி எத்தனை எடுத்தன்னு கேட்டா சார். ஏன் அதை கேட்குறாரு, ஃபோக்கஸிங் எங்கே கொடுக்குறாரு பாருங்க. 5 அப்பம் 2 மீன், 5000 பேர், மீதி 12 கூடையா, 7 அப்பம் சிறு சில மீன், எத்தனை பேர், 4000 பேர், மீதி 7 கூடை. இவர் கேள்வி கேட்டப்ப எத்தனை பேர் வந்தாங்க கேட்கல, எத்தனை அப்பம் இருந்துச்சு கேட்கல, எத்தனை அப்பம் சாப்பிட்டீங்க கேட்கல, மீதி எத்தனை கூட எடுத்தீங்க. நான் யாரு, நான் யாரு, அங்கதான் நிற்கிறாரு. மீதி எத்தனை கூட எடுத்தீங்க, அதுதான் நான். என்ன கூட இருந்து என்ன தெரியலையா உனக்கு, டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரல, டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரலன்னு இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் கேட்டார், மீதி எத்தனை எடுத்த, மீதி எத்தனை எடுத்த, நான் யார், மீதி எடுக்கிறது எத்தனை. அப்போ எப்பேற்பட்ட தேவனை நீ வச்சிருக்கிற. அப்போ அந்த தேவன் மீதி எடுக்க வைக்கிற அளவு நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் உங்கள் மனசு எங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கணும், அந்த மீதி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் எவ்வளவு ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கு என்பது உங்களுக்கு தெரியும். எப்பவுமே உங்கள் சிந்தனையை முடிவிலே வைத்திருக்க வேண்டும். நான் மீதி எடுக்க அழைக்கப்பட்டவன். ₹50 வச்சிருக்கிறீங்க, நான் 500 வச்சிருக்கீங்க, நான் 10 ரூபா கேட்டால் தருவீங்களா மாட்டீங்களா? ஏன்னா 500 வச்சிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு 550 ரூபா தேவையாக இருந்தால் அந்த 10 ரூபா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, தரமாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு தேவை 200 ரூபா, ஆனால் கையில் இருக்குது 500 ரூபா. நான் ஒரு 50 ரூபா கேட்டால் என்ன செய்வீங்க, தருவீங்க. 500 ரூபா வச்சுருக்கப்போ 50 ரூபா நீங்கள் தரீங்கன்னா நீங்கள் நல்லவர் தான் சார், கட்டாயம் நீங்கள் நல்லவன் தான். நீங்கள் கட்டாயம் 500 லட்சம் வச்சுருந்தீங்கன்னா, நான் ஒரு 5 லட்சம் கேட்டேன்னா கட்டாயம் நீங்கள் தருவீங்க. 5 கோடி இருக்கும்போது 5 லட்சம் பெருசா, கையை தட்டுங்க. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் கொடுப்பாயின்னொன்னே லோக்கலில் சில கடன் வாங்கி கடன் கொடுப்பாய் பாருங்க, அது ஃபைனான்ஸு. இது ஓவர்ஃப்ளோ. மிகப்பெரிய தேவன் உங்களோடு இருக்கிறார். பல கிழியுது படகு. இவன் வலை போடும் போதெல்லாம் விலகி போன மீன் ஏசுனார் சொல்லி இவன் போனப்ப வந்து விழுகுது, வந்து விழுகுது. என் அன்புக்குரியவர்களே,
வேதத்திலே புதிய ஏற்பாட்டில் மட்டும் பணத்தை பற்றி 2000 தடவைக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை? 2000 டைம் பணத்தை பற்றி எழுதியிருக்காரு. அதில் பணத்தை எச்சரிப்புன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, நெகட்டிவான அப்ரோச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் 1/3 தான், 400 500 தான், அல்ல 300 வசனம் இருக்கான்னு எனக்கு தெரில, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். மிக குறைந்த அளவு தான் எதிர்மறையான ஒரு விஷயத்தில் சொல்லப்படுகிறது. அதுவும் என்ன சொல்கிறான்? பணத்தை கையாளும் முறையை தான் சொல்லுது. மற்றபடி 1500 முறைக்கு மேலாக பணம் நன்மையானது என்று தான் வேதம் பேசுகிறது.